நான் உங்கள் ஒரு சாமியார ஒரு 4 பேர் வந்து பார்க்கறதுக்காண்டி வந்திருக்காங்க. சாமி, இன் வாழ்க்கைன்னா என்ன? இந்த உலகம் நமக்கு என்ன சொல்லும்? அப்படிங்கிறத கேட்கறதுக்காண்டி வரும்போது, சாமியாரு சொல்லிட்டாரு, "எனக்கு தெரியலையேப்பா" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த 4 பேரும், "என்ன இவ்வளோ பெரிய சாமியார் ஒரு வார்த்தையில தெரியலன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த மாரி இருக்கக்கூடாது. நம்ம திருப்பி கேட்போம்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, திரும்பவும் அந்த 4 பேர் போயிட்டு, "என்ன சாமி, நீங்க மிகப்பெரிய ஞானி. நீங்க வந்துட்டு ஒரு வாரத்துல தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்களே. சொல்லுங்க சாமி" அப்படின்னு சொல்லி அந்த முனிவரை போட்டு 4 பேரும் டார்ச்சர் பண்றாங்க. டார்ச்சர் பண்ணும்போது அப்ப அந்த சாமியார் சொல்றாரு, "சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க 4 பேரையும் ஒரு வாகனத்துல கூட்டிட்டு போறேன். போற வழியில நீங்க ஏதாவது தப்பா சொன்னீங்க அப்படின்னா அந்த வாகனம் உங்களை கீழே தள்ளி விட்டுரும்" அப்படின்னு சொன்ன உடனே அந்த 4 பேரும் சரி ஓகேன்னு இந்த சாமியார் அந்த 4 பேரையும் கூட்டிக்கிட்டு அந்த வாகனத்துல போயிட்டு இருக்கிறாங்க. மேல வாகனத்துல பறந்து போயிட்டு இருக்கும் பொழுது, அப்ப ஒரு புலி புலி கு புலிக்குட்டி போட்டு அந்த புலிக்குட்டியோட இருக்கும் பொழுது அதுக்கு உணவு தேடி அந்த பக்கத்து வருது. அதே சைடுல ஒரு மானு வந்து கண் தன்னுடைய குட்டியை ஈண்டுட்டு தண்ணி குடிக்கிறதுக்காண்டி வருது. அப்ப இந்த புலி அந்த மான பார்த்த உடனே அந்த மானு வந்துட்டு அந்த புலி வந்து அந்த மான வந்து அடிச்சு கொண்டு அதோட குட்டிகள கொண்டு வந்துருது. அப்ப இத காமிச்ச அந்த முனிவர் சொல்றாரு, "இத பத்தி உங்களோட கருத்து என்ன?" அப்படின்ன உடனே, அதுல ஒருத்தன் சொல்றான், "இது எப்படி சாமி? பாவம் அந்த மான்கள் வந்து குழந்தை இல்லாம, தாய் இல்லாம அந்த பிள்ளைங்க அந்த மான் குட்டிகள் அழுதுகிட்டு இருக்குமே" அப்படின்னு சொன்ன உடனே அந்த வாகனம் அவர கீழ தள்ளி விட்டுருச்சு. திருப்பி இன்னொருத்தர்ட்ட கேட்கிறாரு, "உன்னுடைய கருத்து என்னப்பா?" அப்படின்னு சொன்ன உடனே, இது வந்து சரியில்ல சாமி. இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது" அப்படின்னோனே, அவரையும் கீழ தள்ளி விட்டுருது. திருப்பி 2மே இவரும் சொன்னத உடனே அவர் பார்த்துட்டு இந்த 3வது ஆள்ட்ட கேட்கும்போது, அந்த 3வது ஆள்ட்ட கேட்கிறாரு, "அப்பா, உன்னுடைய கருத்து என்னப்பா?" அப்படின்னேன். இவங்க 2 பேரும் இப்படி சொல்லி தான் விழுந்துட்டாங்க. அதனால நம்ம வந்து என்ன பண்ணுவோம், "தெரியல, தெரியுது" அப்படின்னு சொல்லிடுவோம்ன்னு சொல்லிட்டு, அ இது தப்பும் இல்ல, ரைட்டும் இல்ல அப்படின்ன உடனே அவரையும் தூக்கி கீழ தள்ளி விட்டுருது. தள்ளி விட்ட உடனே அந்த 4வது ஆள பார்க்குறாரு. 4வது ஆள பார்த்துட்டு அவர் கேட்கிறாரு, "உன்னுடைய கருத்து என்னப்பா?" அப்படின்னு சொன்னேன். "தெரியலையே சாமி" அப்படின்ன உடனே அந்த விமானம் அந்த வாகனம் வந்து அவர தள்ளி விடல. அவரும் அந்த சாமியாரும் சேஃப்ட்டா கீழ இறங்கி விழுந்துட்டாங்க. இந்த கதையில வந்து நமக்கு ஒரு உண்மை என்ன தெரியுது அப்படின்னா, சில விஷயங்கள நமக்கு தெரிந்தாலும் தெரிந்த மாதிரி காமிச்சுக்க கூடாது. ஏன்னா, இந்த உலகத்துல தெரியாமல் தெரிஞ்ச மாரி காமிச்சுக்கிட்டாலும், தெரிஞ்சத தெரியாத மாரி காமிச்சுக்கிட்டாலும், இந்த உலகம் நம்மள ஏசிக்கொண்டே இருக்கும். அதனால தான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அத பார்வைக்கு மட்டும் தான் விட்டுட்டு போகணுமே தவிர, அத மண்டைக்கு ஏத்திட்டு போகக்கூடாது. இப்படித்தான் சில பேரு தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு, தனக்கு தான் செய்யணும்னு நினைச்சு எடுத்துக்கிட்டு, தன்னுடைய வாழ்க்கைய நாசம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாரி ஆளா நம்ம இருந்துறக்கூடாது. உங்களுக்கானது உங்களுக்கு மட்டுமே வரும். உங்களோடது உங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். மற்றவர்கள் பொருளில் ஆசைப்படாதீர்கள். மற்றவர்கள் பொருளுக்கு எப்பவுமே ஆசைப்படாதீங்கன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கும் வரை நான் உங்கள்